தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் என 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த 3 பெயர்ச்சிகளையும் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் எடுக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை இந்த 3 பெயர்ச்சிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொதுவாக பார்த்தோமேயானால் நற்பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் 2025 இருக்கப் போகின்றது. என்னை பொறுத்தவரை 2024ஐ விட 2025 பெட்டராக, நன்றாக இருக்கப் போகின்றது தனுசு ராசினருக்கு. சரிங்களா? முதலில் குரு பெயர்ச்சியை பார்க்கலாம். ஏன்னா குரு தான ராசிநாதன். குரு மே மாதத்தின் நடுப்பகுதியில் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு வரப்போகின்றார். 6ஆம் வீடு மறைவு ஸ்தானம் தான். ராசிநாதன் ராசிக்கு 6இல் மறைவது நல்லதல்ல. அதனால்தான் பலவிதமான எதிர்மறை பலன்களை தற்போது தனுசு ராசியினர் அனுபவித்து வருகின்றீர்கள். தனுசு ராசியினருக்கு 7இல் குரு இருப்பது மிகவும் உன்னதமான உயர்தர ஒரு நிலை என்றே நான் கூறுவேன். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குருவானவர் இங்க உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கின்றார். 7ஆம் வீட்டிலிருந்து தன் வீட்டை, ராசியை பார்க்கின்றார். ஏழரை சனி விலகிவிட்ட போதிலும் 2025ஆம் ஆண்டின் பெரும் பகுதி குரு 6இல் இருந்ததால் தனுசு ராசியினர் ஏழரை சனி தொடர்வது போலவே உணர்ந்தீர்கள். அது 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சில மாதங்களுக்கு மட்டுமே தொடரும். ஏப்ரல் மாதத்திலிருந்து முன்னேற்றமான நிலை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமைய தொடங்கும். நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கும். நல்ல வாய்ப்புகள், அது திருமணமாக இருக்கலாம், வேலை தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், பிரச்சனைகள் தீர்வதாக இருக்கலாம், நோய் நொடிகள் அதிலிருந்து விடுபடுவதாக இருக்கலாம். அனைத்து விதமான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வரப்போகின்றது. ராசிநாதன் ராசியை பார்ப்பது எப்பொழுதுமே விசேஷம்தான். ஓகே, நான் கூறியதைப் போல குரு உச்சஸ்தானத்திற்கு மிக அருகில் இருக்கின்றார். குருவிற்கு உச்ச வீடு கடக வீடு, இங்க மிதுனத்திலிருந்து பார்க்க போறார். ஸோ குரு உச்சத்திற்கு மிக அருகில் இருக்க போகின்றார். எப்பொழுதுமே ஒரு கிரகம் உச்சத்தை விட உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கும் போது நற்பலன்களை அதிகம் வழங்கும். அதனால் 2025ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை, எதிர்பார்த்த நேர்மறை எண்ணங்கள் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அது எந்த அளவிற்கு என்பது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. குறைந்தபட்சம் ஓரளவிற்கேனும் மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீங்கள் இருக்க போகின்றீர்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை 3இல் இருந்து அவர் 4ற்கு பெயர்ச்சி ஆகின்றார். இதை அர்த்தாஷ்டம சனி என்று கூறுவோம். அதாவது அஷ்டம சனியில் பாதி பாதிப்பு இருப்பதை போன்ற ஒரு நிலை. இதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுவது ஒரு இயல்பான ஒரு கேள்வி. ஓகே, ஆனா இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா சனி குருவோட வீட்டில் இருக்க போகின்றார். ஓகே, அதனால சனி சுபத்துவமாகத்தான் இருக்கிறார். சுபத்துவம்னா என்ன? சனி பீஸ்ஃபுல்லா இருக்கார். ரைட், அதுதான் பேசிக் திங். ஸோ எப்பவுமே சனி ஆர் எந்த விதமான ஒரு பாபகிரகங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிறதே ஒரு அட்வான்டேஜ் தான். அதனால் அர்த்தாஷ்டம சனியால் கவலை வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து விடாது. ஏழரை சனி போல இல்ல 2024 போலவோ கூட பிரச்சனைகள் அர்த்தாஷ்டம சனியால், அதாவது 4இல் இருக்கும் சனியால் தனுசு ராசியினருக்கு வராது. ஓகே, அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனைகள் வரும். எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் வீடு சார்ந்த பிரச்சனைகள், பிரைமரி வீடு, வண்டி, தாய் வழி சார்ந்த உறவுகளிடம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ராகு கேது பயிற்சியும் தனுசு ராசியினருக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. எப்பவுமே கேது 10ல் இருக்கிறது பிரச்சனையான ஒரு நிலை. கேது 10லேருந்து விலகிறதே நல்லது. ஏன்னா 10 தான் ஜீவனஸ்தானம் இல்லையா? ஜீவனம்னா மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். எப்படி நீங்க உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போகின்றீர்கள், எந்த வருமானத்தின் மூலமாக அப்படின்றத குறிக்கிறது தான் 10ஆம் வீடு. அந்த 10ஆம் வீட்டில் கேது இருந்ததுனால்தான் வேலை தொழில் ஏதோ ஒரு பிரச்சனையில தனுசு ராசினர் இருந்தீர்கள். போதாத குறைக்கு ராசிநாதன் குருவும் 6ல் போய் மறைஞ்சிட்டார். ரைட், ஸோ அதனால 10லேருந்து கேது விலகிறது இஸ் அ ஸ்ட்ராங் அட்வான்டேஜ். ஓகே,
கேது 9ல் இருப்பதால் இந்த தந்தை வழி உறவுகளிடம் பிரச்சனை வரலாம், ரைட்? பட் ஜீவனஸ்தானத்திலேருந்து ஒரு கேது விலகிறதே ஒரு பெரிய ரிலீஃப். 3ல் இருக்கும் ராகு அட்வான்டேஜ். ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லை. முயற்சியை ராகு அதிகரிப்பார். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சியை கூட ஒரு மாறுபட்ட யோசனைன்னு சொல்லுவாங்கல்ல, லேட்ரல் திங்கிங், அதெல்லாம் இந்த 3ல் இருக்கும் ராகு உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, சாமர்த்தியமா ஒரு முயற்சியை செய்து காரியத்தை சாதித்துக் கொள்வது 3ல் இருக்கும் ராகுவான், ரைட்? ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் 3ல் இருக்கும் ராகு. கேது 10லேருந்து விலகிட்டார். ஸோ எப்படி பார்த்தாலும் 2025ஆம் ஆண்டின் 2வது பகுதி நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக தனுசு ராசியினருக்கு இருக்கின்றது. இது வருடத்தின் ஏப்ரல் மாதத்திலிருந்தே உணர ஆரம்பித்து விடுவீர்கள். வருடத்தின் முதல் 3 மாதங்கள் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை நீங்கள் கழித்து விட்டீர்களே ஆனால் போதும். மாற்றத்திற்கான நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஏப்ரல் மாதத்திலேருந்தே உங்களுக்கு உருவாகிவிடும். அதற்கான எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ரைட்? 7ல் இருக்க குரு, அதான் பெரிய அட்வான்டேஜ். எந்த ராசினருக்குமே 7ல் இருக்க குரு வந்தாலே ஒரு கான்ஃபிடன்ஸ், நேர்மறை எண்ணங்கள் வரும். ஓகே, பல நிலைகளில் ஒரு லக் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய ஏன்னா ஒரு லக் ஃபேக்டர் எல்லாத்துலேயும் தேவை. நம்ம போய் ட்ரை பண்ணுறோம், சில நிலைகளில் பிரச்சனை வரலாம், தாமதம் வரலாம், தடைகள் வரலாம். அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியும், இல்லைன்னா தடைகள் தாமதங்கள் இல்லாத ஒரு நிலை இல்லையா? அதுதான் லக் ஃபேக்டர்னு சொல்கிறோம். நம்ம போகிறோம், அது முடியுது, ரைட்? நான் உங்களை தான் சார் எதிர்பார்த்துருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த லக் ஃபேக்டர் 7ல் இருக்கும் குரு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். ஸோ மாதத்தின் முதல் 3 மாதங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. இங்கே குரு அக்டோபர் மாதத்தில் 8ஆம் வீட்டிற்கு போய் ஒரு மாத காலம் இருப்பார். ஸோ அந்த ஒரு மாத காலமும் கொஞ்சம் பிரச்சனை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். அவர் 8ல் போயிட்டு திரும்பியும் 7க்கு வந்துடுறார், ரைட்? ஸோ அதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு விதமான பொது பலன். ஓகே, இதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக பலன் எடுக்க முடியுமா, அதாவது குறிப்பிடும்படியான பலன்களை எடுக்க முடியுமா அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கோச்சார கிரகங்களை ஜனனகால கிரகங்களோடு இணைத்து பலன் எடுக்கின்றோம். எப்பவுமே தசாபுக்தி வச்சு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக பலன் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கோச்சார கிரகங்களையும் ஜனனகால கிரகங்களையும் இணைத்தும் கூட நம்மளால ஸ்பெசிஃபிக்காக பலன் எடுக்க முடியும். அதுவும் ப்ரிடிக்ஷனுக்கான ஒரு வழி என்றே நான் கூறுவேன். இங்கே நான் எடுத்துக்கிறது வெறும் சனியை பற்றி தான். நான் மற்ற கிரகங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா அதெல்லாம் எடுத்தால் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு பேசினே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் உங்களுடைய 4ஆம் வீட்டு, ஓகே, அதாவது மீன வீட்டில், மீனம் வீடுன்றது தனுசுக்கு 4ஆம் வீடு இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். 4ஆம் வீட்டில் குருவோ சுக்கிரனோ இருந்தால், ஓகே, இங்கே குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம். ஓகே, இது ஒரு உயர்தர ஜாதகமாகத்தான் இருக்கும் ஏற்கனவே. ஸோ அத்தகைய உயர்தர ஜாதகத்துக்கு இப்போ சனி கொஞ்சம் ஹெல்ப்பும் கொடுக்க போகிறார். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள், குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிடும்படியாக இருக்கும். இவங்களுக்கு கூரையை பித்து கொண்டு கொட்டுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். ஓகே, உண்மையிலேயே கூரையை பித்து கொட்ட போதா, இல்லை அது ஒரு ஓமானத்துக்காக சொல்கிறாங்களா அப்படின்றது அவர்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. ஓகே, ஸோ அதிகப்படியான நல்ல பலன்கள், சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் கெயின் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை சுக்கிரனும் குருவும் இல்லாமல் அங்கே செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே செவ்வாய் சனி காம்பினேஷனா சண்டைகள் இருக்கும். ஓகே, அந்த சண்டைகள் வெறும் வாய் வழி சண்டைகளா, இல்லை அடிதடி வரைக்கும் போகுதா அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. பொதுவாக தனுசு ராசினர் இந்த அடிதடி சண்டைகள்லாம் போக மாட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த மார்ஸ் சாட்டர்ன் காம்பினேஷன் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு காம்பினேஷன் தான். ஓகே, இதே சூரியன் இருந்தால், சூரியன் உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கிறார். ஸோ சூரியன் இங்கே ஸ்ட்ராங் தான். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஈகோ கிளாஷ் வரும். யார் கூட? தந்தை, அரசு, மேலதிகாரி, ஃபாதர்லி ஃபிகர்ஸ், அவர்களுடன் ஒரு ஈகோ கிளாஷ், கம்யூனிகேஷன் கேப், ஒரு டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இந்த காம்பினேஷன் வேலையில் ப்ரொமோஷன், அரசு வேலை கிடைப்பது, தனியாரில் வேலை செஞ்சால் உயர் பதவி அடைவது அப்படின்ற பலனையும் கொடுக்கும். இங்கே ஒருவேளை ராகு கேது இருந்தா, ரைட்? ராகு இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லை, அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான். பட் கேது இருக்கிறது பிரச்சனை. ஏன்னா கேது சனி இணைவு எண்ட் ஆஃப் கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தொழில் விரக்தி கூட
இதனால் ஏற்படலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பொது பலன்லேருந்து ஸ்பெசிஃபிக்கான பலனுக்கு போக முடியும். இதற்கு நாம் எடுத்துக்கொள்வது, நான் இங்கே உதாரணத்துக்கு வெறும் சனி பயிற்சியை மாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது குரு பயிற்சிக்கும் பார்க்கலாம், ராகு கேது பயிற்சிகளையும் பார்க்கலாம். ஸோ பயிற்சியாகும் கிரகங்களை ஜனனகால கிரகங்களோடு இணைத்து, இதோட ராசிக்கான பலனையும் இணைத்து நம்ம பார்க்கும்போது துல்லியமான பலன்களை நம்மால் எடுக்க முடியும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் 2025 சூப்பராக இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் ஏப்ரல் மாசத்திலேருந்தே நீங்க வந்து நல்லா அதை உணரப் போகின்றீர்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.